வெல்கம் டு நம்ம பிஹெச்கே வீடு. நம்ம பிஹெச்கே வீடு இன்னைக்கு சூப்பரான 3 பிஹெச்கே ஈஸ்ட் ஃபேஸிங் சைட்டில் ஈஸ்ட் ஃபேஸிங் மாதிரி தலைவாசல் வச்சு நீட்டான கலரில் டிஃப்ரெண்ட்டான டிசைனில் டஃப் அண்ட் கிளாஸு மல்டி கலர் பெயிண்ட்டு யூரோப்பியன் ஸ்டாண்டர்டில் அப்படின்னு சொல்லிட்டு காம்பவுண்ட்லேருந்தே நம்மளுக்கு டிசைன் பண்ணி ஒரு கார்னர் சைட்டில் 3 சென்ட்டில் 1750 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்கக்கூடிய ஒரு சூப்பரான 3 பிஹெச்கே வீடு தாங்க பார்க்க போகிறோம். கலரிங் வந்து பார்த்திங்கன்னா 3 கலரில் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. கார்னர் சைட்டாக இருக்கிறங்காட்டி நம்மளுக்கு வெளிச்சம் காற்றோட்டம் நல்லாவே இருக்கும். இந்த வீடு எங்கே இருக்குது, இந்த வீட்டினுடைய ஃபெசிலிட்டிஸ் என்ன, இதனுடைய ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. ஒரு 33 அடி கார்னர் சைட்டில் 33 அடி ரோட்டில் கார்னர் சைட்டில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு 3 பிஹெச்கே வீடுங்க. இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவாக நம்மளுக்கு என்னென்ன பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னம்னா ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். கிச்சனில் ஒரு வித்தியாசம் இருக்கும், பெட்ரூமில் ஒரு வித்தியாசம் இருக்கும், மேலே பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ஓப்பன் டெரஸில் ஒரு எக்ஸ்ட்ராவாக இருக்கும். ஒவ்வொரு விஷயமும் நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக பண்ணி கொடுத்துருப்பாங்க. வாங்க ஒவ்வொன்றா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். முன்னாடி எம்எஸில் லேசர் கட்டிங்கோட ஒரு பெரிய கேட்டு ரேம்ப் வச்சு இந்த சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மழைநீருக்கு வடிகால் வாரியம் இருக்குது. எல்லாமே ஃபுல்லாக வீடுக்கு அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு நல்ல ரெசிடென்சியல் ஏரியாவில் அமைஞ்சிருக்கக்கூடிய வீடுங்க. 20x12 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய கார் பார்க்கிங் ஹெவியான பார்க்கிங் டைல்ஸு சைடில் சுற்றி வர இடம் கொடுத்து பாருங்கள். சின்ன விஷயங்கள் தானுங்க. வெளியே நம்மளுக்கு ஒரு துவைக்கிற கல் போட்டு கொடுத்து அதுக்கு அழகான டிசைனில் டைல்ஸ் ஒட்டி செவுத்தில் உங்களுக்கு பட்டாலும் துவைச்சிக்கிற மாதிரி அதுக்கும் ஒரு டைல்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் சொன்ன பார்த்தீங்களா, முதல்லையே சொன்ன மாதிரி எக்ஸ்ட்ரா விஷயங்களை நம்மளுக்கு கேர் எடுத்து பண்ணி கொடுப்பாங்க. முன்னாடி ஜலமூலையில் போர்வெல் வாட்டர் சம்ப் அமைச்சு கொடுத்துருக்காங்க. சைடு வால்க்கு பார்க்கிங் டைல்ஸ்க்கு மேட்ச் ஆகிற மாதிரியே நம்மளுக்கு செராமிக் டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. ப்ரௌன் ஒயிட் காம்பினேஷன்ஸில் பேட்டர்ன் டிசைனில் அவுட்டரில் சுற்றி வர இடம் இருக்குது. நல்ல இனோவா காரே அட்டகாசமாக நிறுத்துகிற மாதிரி நல்ல பெரிய ஸ்பேஸுங்க. தேக்கில் கதவு ஃப்ரெஞ்ச் டைப் விண்டோ கொடுத்துருக்காங்க. போர்ட்டிக்கோவில் மேலே ஸ்பாட்லைட் கொடுத்துருக்காங்க. 2 ஸ்டெப்ஸ் ஏறி வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி கிரானைட்டில் ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல வுடன் பாலிஷ் நல்லா பண்ணியிருக்காங்க தேக்கு கதவுக்கு. கிழக்கு பார்த்த சைட்டில் வீட்டுக்குள்ளே வந்தோம்னா 16x16 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய ஹாலுங்க. பாருங்கள், சுற்றி 2 அடிக்கு பிளாக் கலரில் பார்டர் கொடுத்த மாதிரி டைல்ஸ் போட்டு கீழே 2x4 வெர்டிஃபை டைல்ஸ் ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ராவாக ஒரு விஷயம் இருக்கும். அது போக மேலே ஃபால் சீலிங் வந்து பார்த்திங்கன்னா சிவில்லையே பண்ணியிருக்காங்க. சிவில் ஒர்க்லேயே ஃபால் சீலிங் பண்ணி ஸ்பாட்லைட் கொடுத்துருக்காங்க. ஒன் சைடு வால் ஃபுல்லும் சூப்பராக டார்க்கான கலரில் பெயிண்ட் பண்ணி அதுக்கு ஸ்டென்சில்ஸ் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. டூப்ளெக்ஸ் பேட்டர்னுங்கிறங்காட்டி ஹால்குள்ளேயே ஸ்டெப்ஸ் இருக்குது. நம்மளுக்கு நல்ல 16x16 அப்படிங்கிற அளவில் பெரிய ஹாலுங்க. வென்டிலேஷனுக்கு நல்லா யூபிவிசியில் 3 ஜன்னல் கொடுத்துருக்காங்க. இந்த ஹாலில் ஸ்டென்சில் டிசைன்ஸு டார்க் கலர் பெயிண்டிங்கு. அழகான வீடு, மிக தெளிவாக ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு ரூம்லையும் எக்ஸ்ட்ராவாக நம்மளுக்கு பண்ணி கொடுத்துருக்கிறது இவங்களுடைய சிறப்பாக இருக்குது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. மேலே போகிறக்கு ஹை ரூஃபிங் கொடுத்துருக்காங்க ஸ்டெப்ஸுக்கு. இந்த ஹாலில் இருந்து ரைட் ஹேண்ட் சைடில் கிச்சன் அமைஞ்சிருக்கு. கிச்சன் வித் டைனிங். அந்த கிச்சனில் என்ன ஒரு எக்ஸ்ட்ரா விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. பெருசாக 16x10 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய கிச்சனுங்க. கீழே மேட் ஃபினிஷிங்கில் வுட்டன் டைப்பில் டைல்ஸ் போட்டு 2 பெரிய ஜன்னல் டைனிங் கிச்சனில் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு வால் செல்ஃபு கொடுத்து மேலே லேஃப்ட்லையும் செல்ஃபை கொடுத்துருக்காங்க. வாஷ் பேசின் வைக்கிறதுக்கு ப்ரொவிஷன்ஸ் பண்ணி அந்த இடத்துலையும் டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. ஓப்பன் கிச்சனாக அமைச்சிருக்காங்க. இந்த வீட்டை எல் டைப்பில் கவுண்டர் டாப் போட்டு சைடு வால் ஃபுல்லும் உங்களுக்கு டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. பாருங்கள், எக்ஸ்ட்ராவாக என்னென்னா ஹிடனாக நம்மளுக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க.
ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் சிங்க்கு கொடுத்துருக்காங்க. நல்லா ஸ்டோரேஜுக்கு செப்பரேட்டாக எல் டைப்பில் உங்களுக்கு ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ஹிடன் ஸ்பேஸில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு ஸ்டோரேஜுங்க. எந்த இடத்துலையும் கிச்சனை டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், எவ்வளோ ஸ்டோரேஜ் வேணாலும் எவ்வளோ திங்ஸ் வேணாலும் நம்ம வச்சுக்கலாங்க. அது மாதிரி சூப்பராக பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஹிடன் ஸ்பேஸை கிச்சனில் செப்பரேட் ஸ்டோரேஜ் ரூம் மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். நல்ல ஓப்பன் டைனிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் டாப் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நீங்கள் மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். வெட் கிரைண்டர் போடுறதுக்கு, மிக்சி போடுறதுக்கு, இல்லாட்டி ஒரு சின்னதாக ஃபேமிலியை அன்பு நிறைந்த மாதிரி மாற்றுற மாதிரி, குழந்தைகளோடவோ ஹஸ்பண்டோடவோ ஜாயிங்காலோ அப்படியே பேசிகிட்டே சமைக்கிற மாதிரி ஒரு ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த டைனிங் ஹால்லேருந்து ரைட் ஹேண்ட் சைடு நம்மளுக்கு தென்மேற்கு மூலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய 16க்கு 10 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம். வால் செல்ஃபு, லேஃப்ட்டு, ஒன் சைடில் சூப்பரான டார்க் கலரில் பெயிண்ட் பண்ணிவிட்டு ஆரஞ்சு கலரில், பாக்கி சுற்றி வர மைல்டான கலர் எல்லோ கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. கிராஸ் வென்டிலேஷன் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டில் எல்லா பெட்ரூமும் பெருசாக 16க்கு 10 அப்படிங்கிற அளவில் மாஸ்டர் பெட்ரூமாகவே இருக்கும். இதுலேயும் ஒரு அடிக்கு சுத்த வர கிரனைட் பேட்டர்னில் டைல்ஸ் ஒட்டி கொடுத்து சென்டரில் 2க்கு 4 ஒயிட் கலரில் வெட்டிஃபைட் டைல்ஸ் போட்டிருக்காங்க. அட்டாச்சு டாய்லெட் நல்லா பெருசாகவே இருக்கும். 6க்கு 6.5 அப்படிங்கிற அளவில் சோப்பு வைக்கிறதுக்கு தனியாக வால் செல்ஃபும், பிராண்டடில் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வீடு செலக்ட் பண்ணிங்கன்னா போட்டு கொடுத்துருவாங்க. நல்லா அடிக்கும் தலைக்குமே டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. கீழே ஆன்டிஸ்கிட் செராமிக் டைல்ஸ் போட்டிருக்காங்க. நல்ல ஃப்ளவர் டிசைன்ஸில் டைல்ஸ் போட்டு லேவண்டர் பேட்டர்னில் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா கோயம்புத்தூர் ரெசிடென்ஷியல் லொக்கேஷனில் மதுக்கரை மார்க்கெட் எல்என்டி பைபாஸ் பக்கத்தில் அமைஞ்சிருக்குங்க. நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியாவில் இருக்குங்க. ஆல்ரெடி முதல்லையே சொன்ன மாதிரி கிரனைட்டில் ஸ்டெப்ஸ் போட்டு ஹேண்டில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. வுட்டனில் முன்னாடி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கவரோடு பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா ஹை ரூஃபிங் போட்டு அதுக்கு நீட்டான பிளான். ஒரு சின்ன லாபியிலேருந்து ரைட் ஹேண்ட் சைடு ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூமும், முன்னாடி ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூமும், லெஃப்ட் சைடு ஓப்பன் பால்கனியும் பிளான் பண்ணியிருக்காங்க. வாங்க, இந்த தென்மேற்கு மூலை குபேர மூலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூமுங்க. ஒவ்வொரு ரூமுக்கும் டிஃப்ரெண்ட்டான டைப்பில் டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. வால் செல்ஃபு, லேஃப்ட்டு, டார்க் கலரில் ஒவ்வொரு ரூமுக்கும் டிஃப்ரெண்ட்டான பெயிண்டிங்கு. ஒன் சைடு வாலில் நல்ல கோயம்புத்தூர் மதுக்கரை மார்க்கெட் எல்என்டி பைபாஸ் மலும்புச்சம்பட்டி பக்கத்தில் அமைஞ்சிருக்கு இந்த வீடு. இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நம்ம பிஹெச்கே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பிவிசியில் டோர் போட்டு நல்ல பெரிய டாய்லெட் கொடுத்துருக்காங்க. 5.5க்கு 6.5 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய டாய்லெட்டுங்க. சிட்டுக்குருவிகள் கூடு கட்டி வாழ்கிற மாதிரி ஒரு அருமையான கான்செப்டை இந்த டாய்லெட்டில் பேஸ் பண்ணியிருக்காங்க. முதலே சொன்ன மாதிரி ப்ரீமியம் பிராண்டில் எல்லா ஃபிட்டிங்ஸ் வந்துடும். செல்ஃபு, கீசருக்கு வைக்கிற பிளானு, எக்ஸாஸ்ட் ஃபேன் வைக்கிறதுக்கு பிளான் எல்லாமே கொடுத்துருக்காங்க. வாங்க, வடகிழக்கு மூலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய 3rd மாஸ்டர் பெட்ரூமுங்க. 16க்கு 10 அப்படிங்கிற அளவில் கிராஸ் வென்டிலேஷன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட் மேற்கு சைடு வாலில் டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு கிழக்கு சைடு வாலில் டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு பெயிண்ட் பண்ணியிருக்காங்க டார்க்கு. நல்ல ஒரு அழகான வீடு. ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து செஞ்சுருப்பாங்க. பாருங்கள், இதில் வந்து என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா, வால் செல்ஃபுக்கு பதிலாக ஒரு கபோர்டு செல்ஃபு, கடப்பாக்கல் போட்டு கொடுத்துருக்காங்க. லேஃப்ட்டுக்கு கீழே அட்டாச்சு டாய்லெட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லா பெருசாக 5.5க்கு 6.5 அப்படிங்கிற அளவில் பிங்க் கலரில் ஃபுல்லு டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. செல்ஃபு பிராண்டடில் எல்லாமே வந்துடும். நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த அழகான வீடு கோயம்புத்தூர் மதுக்கரை மார்க்கெட் எல்என்டி பைபாஸில் இருக்குது. இந்த மாதிரி வீடு நம்மக்கிட்ட 2 BHK 3 BHK எல்லாமே கட்டி கொடுத்துட்ருக்கோம். நம்மளுடைய வசதிகளுக்கும் ப்ரிஃபரன்ஸுக்கும் தகுந்த மாதிரி இந்த வீடு நம்மளுக்கிட்ட அவைலபிளாக இருக்குது.
இதனுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா 78 லட்சம் ரூபாய்க்கு இருக்குது. வாங்க, இன்னொரு விஷயம் எக்ஸ்ட்ராவே இருக்குது. ஓப்பன் பால்கனின்னு சொல்கிறத விட கவர்டு பால்கனியாக இருக்குது. இந்த கவர்டு பால்கனி ஃபுல்லுமே ரொம்ப பெரிய இடத்துல நம்மளுக்கு 32க்கு 14 அப்படிங்கிற அளவில் பெரிய ஏரியா ஃபுல்லுமே உங்களுக்கு பேரப்பெட் வாலுக்கு டஃப் அண்ட் கிளாஸ் போட்டு கொடுத்து மேலே சீட்டு போட்டு கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. சின்ன ஃபங்க்ஷன், டியூஷன் சென்டர், மல்டி பர்பஸ் ஹாலாகவே இதில் யூஸ் பண்ணிக்கலாம். பர்த்டே பார்ட்டி இல்லை சின்ன சின்ன பார்ட்டிஸ்களுக்கு இந்த ரூமை யூஸ் பண்ணிக்கிற மாதிரியும், துணி காய போடுறக்கும், வேறு மழை வந்தாலும் ஒழுகாத மாதிரியும் ஒரு அட்டகாசமாக நம்மளுக்கு இந்த ஏரியாவை பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுதாங்க ஒவ்வொரு விஷயத்தையும் நம்மளுக்கு கவனித்து செஞ்சு கொடுத்துருப்பாங்க. நல்ல ஹெவியான டோரில் போட்டு கொடுத்துருக்காங்க. அவுட்டருக்கு மேலே போகிறக்கு ஸ்டெப்ஸு எம்எஸ்சில் நல்லா அகலமாக கொடுத்துருக்காங்க. மேலே 2 வாட்டர் டேங்க் இருக்கும். நீங்கள் பார்த்துட்ருக்க வீடு கோயம்புத்தூர் மதுக்கரை மார்க்கெட் எல்என்டி பைபாஸ் பக்கத்தில் அமைஞ்சிருக்கு. இதை பற்றி டீட்டெயில் ஃபுல்லாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நம்ம பிஹெச்கே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நல்லா ரெசிடென்ஷியல் லொக்கேஷனில் கிழக்கு பார்த்த மாதிரி 1750 ஸ்கொயர் ஃபீட் 3 சென்ட்டில் அமைஞ்சிருக்கு. மேலே 2 வாட்டர் டேங்க் வந்துடும். ஹை ப்ரெஷருக்காக 5 அடி ஹைட் பண்ணி கட்டி கொடுத்துருக்காங்க. நன்றி. நம்ம பிஹெச்கே வீடு கனவு மெய்ப்படும்.